ஹாய்ங்க. இதுதான் நம்மளோட சைக்கிள். இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக சிங்கப்பூரையே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த சைக்கிளை வச்சு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாமா? நம்ம யூனஸ்லேருந்து லிட்டில் இந்தியாவுக்கு வந்து சைக்கிள் ரைடு பண்ண போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு 7 கிலோமீட்டர், ஒரு 1 ஹவர் டைம் ஆகும். நம்ம ஃபுல்லாக போயிட்டு இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அதை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வர போகிறோம். இதுதான் நம்ம பிளான். இப்போ மணி இங்கே ஒரு 6:58 ஆச்சு. 7 மணிக்கு நம்ம கிளம்ப போகிறோம். ஆனால் இரவில் வந்து சிங்கப்பூர் சூப்பராகவே இருக்கும். நம்ம போகிற வழியில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன ஆரம்பிக்கலாமா? நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை மாட்டிக்கலாம். ஹெல்மெட்டை மாட்டிட்டு போகலாமா? இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம வந்திருப்போம். ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போகணும். டைமும் வேறு இருட்டிகிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் ஏர்லியாக போனோம்னா கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக எடுத்துடலாம். ரன்னிங்கில் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம சைக்கிளில் வந்து பின் சைடில் வந்து பிரேக் இல்லை. அதனால் ரைட் ஹேண்டில் ஃபோனை ஹோல்டு பண்ணி நம்மளால சைக்கிள் ஓட்ட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. சரி, கிளம்பலாமா? இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த பெருமாள் கோயிலில் வந்து சாட்டர்டேலாம் ரொம்ப விசேஷமான நாட்களாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து ஹிஸ்ட்ரிலாம் பயங்கரமாகவே இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த கோயிலை போய் நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது, நம்ம எங்கே பார்த்தாலும் சிங்கப்பூர் வந்து ரொம்ப பசுமையாகவே தெரியுதா? என்னதான் வானுயர்ந்த பில்டிங், டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சிங்கப்பூரை சொன்னாலும் அவங்க இந்த இயற்கை மரங்கள் செடிகளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வியக்கத்தக்க முறையில் தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பசுமையான மரம் செடி கொடிகளோட, இன்டோர் மட்டுமே இல்லாமல் அவுட்டோர் எல்லா இடத்துலையுமே மரங்கள் தாங்க. எப்படி தான் இவ்வளோ ஒரு பசுமையான ஒரு இயற்கை முறையில் செயற்கையான ஒரு சிங்கப்பூர் அப்படி ஒரு குட்டி தீவா, அழகான தீவா உருவாக்கியிருக்கா அப்படின்னு ஓகே, ஆச்சரியமூட்டும் வகையில் தான் இருக்குது. சரி வாங்க, அப்படியே இந்த இயற்கையோடு நம்ம போகலாம். நம்ம கண்ணு கட்டின தூரத்தில் குட்டியாக ஒரு பில்டிங் தெரியுதா? அது எங்கே அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டோம்ல, ஃப்ளோட்டிங் ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் போட்டோமா, அந்த மெரினா பே இடத்துல தான் இருக்குது. இதுக்கு பேர் வந்து கப்பல் பில்டிங். ரொம்பவே பிரபலமான பில்டிங் இது. நம்ம வரக்கூடிய நாட்கள் அங்கேயும் போய் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடலாம். இதோடு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி 20 நிமிஷம் ஆச்சு. இங்கே டைமிங் பொழுதை பாருங்களேன், எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே மணி வந்து 7:28 ஆச்சு. ஆனால் இன்ன வரைக்குமே பொழுதெல்லாம் போகாமல் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குல்ல. இந்த பிளே கிரவுண்டில் எப்போதுமே இயர்லியாக வந்தோம்னா ரெகுலராக சாட்டர்டே சண்டே கண்டினியூஸாக வந்து கிரிக்கெட் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி எல்லாம் டைம் ஆச்சுன்னு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அப்படியே கிளம்பலாமா? நான் எதுக்காக இந்த வாக்கிங் வேலை போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம மெயினில் போகலாம், ஆனால் அந்த எல்லோ கோட்டுக்குள்ளே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து போகணும். ஏன்னா சிங்கப்பூரில் வந்து ரொம்ப ப்ராப்பராக ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால நம்ம வீடியோலாம் கொஞ்சம் எடுக்கணுமா, அதனால் வந்து நம்ம இந்த வேலை போனோம்னா எல்லாத்தையும் காமிச்சிட்டு போகிறதுக்கு நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஃபுல்லாக இந்த வழியிலே போகலாம். நம்ம சொன்ன மாதிரியே ஒரு மணி நேரத்துல இருந்து நம்ம கோயிலை ரீச் ஆகிட்டோம். ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயில். இந்த கோயில் வந்து இருக்கிறதுலே பழமையான கோயில் சிங்கப்பூரில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து கரெக்டாக லிட்டில் இந்தியாவில் இருக்கிற செராங்குன் பகுதியில் தான் அது அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு நியரில் இந்த தெரியுதுல ஸ்டாண்டு மாதிரி வச்சு, இந்த இடத்துல தான் ஃபுல்லாகவே விசேஷமான நாட்கள் எல்லாத்துலேயும் பயங்கரமான க்ரௌட் இருக்குமா. ஃபுல்லாக டெண்டெல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி ஃபுல்லாகவே செலிப்ரேஷன் வந்து இந்த அவுட் சைடில் தான் நடக்கும். ஆனால் இப்போ எதுவும் இல்லை, ஒரு நார்மலான டேஸ் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக இருக்குது. சைக்கிளை பூட்டிடலாமா? அப்பா செம்ம வேர்வை. ஃபஸ்ட்டு மூஞ்செல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஓகே,
ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு காலை வாஷ் பண்ணலாம். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. ஃபர்ஸ்ட் நம்ம போய் அர்ச்சனை வாங்கிடலாம். ஃபர்ஸ்ட் 2 நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே, பயங்கரமான க்ரௌடு இருக்கிறதுனால நம்மளால ஃபுல்லா உள்ள பண்ண முடியல. அதனால நம்ம இந்த இடத்துல தான் வந்து நம்ம இப்ப பெருமாளுக்கான அர்ச்சனை பண்ணணுமா, நம்ம பண்ணலாமா? ஆவாகனங்கள்லாம் செய்து பூஜைகள்லாம் செய்து அந்த தினத்திற்கு கருட பகவான் தினமும் பெருமாளை அருண்குமார் தனுசு ஓகே, தேங்க்ஸ். உள்ள விநாயகர், விநாயகர் விஷ்ணு துர்கை. சன்னதி கேவி ஐயப்பன் குடும்பத்தின் நன்கொடையால் கட்டப்பட்டது. மே 29, 2005 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அடுத்ததான் நம்ம ஆண்டாள் தெய்வத்தை வழிபடலாமா? ஸ்ரீ ஆஞ்சநேயர். பெருமாள், ஆண்டாள், ஆஞ்சநேயர் போன்ற எல்லா சாமிகளையும் வழிபாடு நம்ம முடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் இந்த சீனிவாச பெருமாளோட ஹிஸ்டரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயில். இக்கோயில் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறதுலே மிக பழமையான கோயிலில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் 1855ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்டது. இக்கோயிலை வந்து 5 அடுக்கு உயரம் கொண்ட கோபுரம் வந்து அமைஞ்சிருக்கு. அதன் உயரம் 20 மீட்டர் உயரம் கொண்டது. 1966ஆம் ஆண்டு சுமார் 3 லட்சம் சிங்கப்பூர் டாலர் செலவில் தான் சிங்கப்பூருக்கு குடியேறிய இந்தியர்களில் ஒருவரான, ஏன் நம் தமிழர்களில் ஒருவரான பி கோவிந்தசாமி பிள்ளை அவர்களின் நன்கொடையால் தான் இக்கோயிலை மாபெரும் பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்காங்க. ஆரம்ப காலங்களில் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் என்று அனைவராலும் போற்றப்பட்ட இக்கோயில் பெரியோர்களின் ஆலோசனை கிடங்க ஸ்ரீ சீனிவாச பெருமாள் என்று மாற்றி அமைக்கப்பட்டது. இக்கோயிலின் அருகாமையில் அமைந்துள்ள திருமண மண்டபம் ஒன்று ஜூன் 19 அன்று 1965ஆம் ஆண்டில் அன்றைய சிங்கப்பூர் ஜனாதிபதியான யூசப் இசாக் அவர்களின் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இக்கோயில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவின் போது பக்தர்கள் நிரம்பி வழியும் கூட்டம் மட்டுமின்றி பக்தர்கள் பால்குடம், காவடி போன்ற தெய்வ பிரார்த்தனைகளையும் செய்து பல வண்ணமயமான காட்சிகளுடன் மக்கள் அனைவரும் ஸ்ரீ சீனிவாச பெருமாளை வழிபட்டு வருகின்றனர்.
ஃபுல்லாக நம்ம பெருமாளை வந்து வழிபாடு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரசாதம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு அப்புறம் கிளம்பலாமா? என்ன மக்களே, ஃபுல்லாக பெருமாளோட தரிசனம் எப்படி இருந்தது? ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக பயங்கரமான க்ரௌடாக நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணோம். என்னோட பிரார்த்தனை எல்லாத்தையுமே பெருமாள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்கள் பெருமாள்கிட்ட அந்த வீடியோ மூலம் சொல்லிக்கோங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வந்து பொறுமை 9 மணி ஆயிடுச்சு, நம்ம ரூம் போகிறதுக்கு 10 மணி ஆயிரும். நம்ம இனிமேல் சைக்கிளில் தான் நம்ம போகணும். இந்த வீடியோ நம்ம சந்திக்கலாமா? பாய்.